மேன் ஆஃப் காட். நம்ப உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னால் நீ யார், என்ன, கருப்பா வெள்ளையா, பாமரனா, படித்தவனா, நீ எந்த டினாமினேஷனு, நீ என்ன அதா இதா லொட்டா லொசுக்கான்னு எதுவுமே பார்க்காம உங்கள் கூட வந்து உங்கள் கூட போஜனம் பண்ணுவார். இதுதான் ஜீசஸ். ஆனால் இன்னொருத்தன் இருக்கிறான், அவனை நீங்கள் கூப்பிடவே தேவையில்லை. நீங்கள் லைட்டாக ஜன்னலை திறந்து வச்சா உள்ளே வந்துடுவான். அது நீங்கள் யாராக வேணா இருக்கலாம். மறுபடியும் சொல்ல, நீங்கள் ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், நீங்கள் பழுத்து கொட்டை போட்ட ஒரு கிறிஸ்துவனாக கூட இருக்கலாம், பாரம்பரிய கிறிஸ்துவனாக இருக்கலாம், உங்கள் பேர் என்ன கிறிஸ்துவ பேராக இருக்கலாம், நீங்கள் ஞானஸ்தானம் கூட எடுத்துருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே வந்து ஜாதியோ மதமோ பொறாமையோ வேற்றுமையோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நேராக உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் பக்கத்தில் தோளில் கையை போட்டு உக்காந்துருவான். எங்கள் வீட்டில் நாங்கள் ஜீசஸை கூப்பிடல. ஸோ நாங்கள் இப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் எல்லா சாமி கும்பிட்டுருந்தோம். எங்கள் அம்மா வந்து ரொம்ப தீவிர பக்தி, தீ மிதிக்கிறது, அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டி எடுக்கிறது, என்னென்ன பூஜை இருக்கோ அதே பண்ணுவாங்க. அதே மாதிரி வேளாங்கண்ணிக்கு போனால் முட்டியை போட்டுட்டு கேண்டில் பற்ற வச்சுட்டு அங்கேருந்து முட்டியில் ரத்தம் வர வரைக்கும் நடந்து போகிறது, தர்காவுக்கு போய் கயிறு கட்டுறது, எல்லாமே அவங்க எதையோ தேடிட்டு இருந்தாங்க. பட் அவங்க என்ன தேடினாங்கன்றது எங்கள் அம்மாவுக்கு கிடைக்கல. சில நேரங்களில் எங்கள் அம்மா வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணிவிடுவாங்க. ஒரு 3 தடவை நான் ஸ்கூலில் படிக்கும் போது எங்கள் அம்மாவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணும்போது ஜஸ்ட் அந்த 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 நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் எங்கள் அம்மாவை நாங்கள் காப்பாற்றிருக்கோம். அங்கே எங்கள் அம்மா எதையோ ஒன்று தேடினாங்க. நான் எதை தேடினாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இன்ஃபேக்ட் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. பணத்துக்கோ இன்ஃப்ளூயன்ஸுக்கோ வீடு வசதி எதுக்குமே குறை இல்லை. பட் ஸ்டில் ஒரு எம்டினஸ் எதையோ தேடிகிட்டே இருந்தாங்க. அப்போ எஸ்என் ஜெயக்குமார் அங்கிள், ஹாரிஸ் ஜெயராஜன் ஒரு மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அவரோட அப்பா எஸ்என் ஜெயக்குமார் அங்கிள் இப்போ பிஷப்பாக இருக்கார். அவர் தான் முதல்ல எங்கள் அம்மா கிட்ட, அண்ணே நீங்கள் பைபிள் வச்சுருக்கீங்க, எல்லாம் வச்சுருக்கீங்க, ஓகே, ஆனால் இயேசு யாருன்னு தெரிஞ்சுட்டு இயேசுவை உங்கள் அப்பாவை நினச்சிக்கிட்டு இயேசுக்கிட்ட பேசி அவர்கிட்ட சொல்லுங்கன்னு முதல்ல இயேசு சாமியை பற்றி முதலாக எங்கள் அம்மா கிட்ட சொன்னது ஜெயக்குமார் அங்கிள் தான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவங்க ஏவிஎம் ராஜன் அப்பாவும் புஷ்பலத்தம்மா கூட சேர்ந்து ஞானஸ்தானம் எடுத்து சிபிஎம் போய் எங்கள் அம்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பைபிள் படிக்க ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து அந்த தற்கொலைன்ற எண்ணமே அவங்கள விட்டு போயிடுச்சு. அவங்க இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொல்லுவார், உங்கள் அம்மாவை பாரேன், அப்போல்லாம் வந்து பீச்சில் சீர்நரி அரங்கத்தில் தான் ப்ரேயர் மீட்டிங் நடக்கும். அங்கே கும்பலில் போய் உக்காந்துறாங்க, மண்ணில் போய் உக்காந்துக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, வீட்டில் வந்து பைபிள் படிக்கிறாங்கன்னொன்னே எங்கள் அப்பா இதெல்லாம் பண்ண வேணான்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா பேச்சு கேட்டுட்டு நான் நேராக போய் அந்த பைபிளை தூக்கி அடிப்பேன். எங்கள் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, வேணே எங்களுக்கு தெரியாதா இப்படின்னு எங்கள் அம்மாட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன். சில காலகட்டங்களில் என்னோடய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்துச்சு. தவறான நட்பு என் கூட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃப்ரெண்டோட பேருங்களாம் சொன்னால் அதில் 2-3 பேர் இன்றைக்கி உயிரோட வேலையில் என்கவுண்டரில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு தப்பான ஆளுங்க. குடி, சிகரெட்டு, பான் பராகு, எக்ஸட்ரா இந்த மாதிரி எல்லா பழக்கமும் வந்துடுச்சு. இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் வந்து பக்தி வைராகியன்ற பேரில் எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கேயே உழுந்து கும்பிட்டுருவேன். 25 வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கேன். இப்படியே போயிட்டு இருந்தது. ஆனால் நான் வந்து ஒரு கர்த்தரை தெரியாமல் நான் சபரிமலைக்கு போகும்போது கூட அடிக்கடி எனக்கு அந்த கோயில் இருக்கவங்களுக்கும் எனக்கும் நிறைய சண்டை வரும். ஏன்னா வந்து இந்த சபரிமலைக்கெலாம் போகும்போது நம்ம விரதம் இருந்து செருப்பு கூட போடாமல், கறிமீன் சாப்பிடாமல், பெட்டில் தூங்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு 48 மைல் வந்து கல்லையும் முள்ளுலையும் நடந்து போய் இப்படி தான் கோயிலுக்கு போவோம். போயிட்டுருக்கும்போது சில கோயில்களுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்களாம் வந்தாலே பக்கத்தில் வரமாட்டாங்க, தள்ளி நின்றுவாங்க. ஏன்னா நான் அவங்கள தொட்டால் அவங்களுக்கு வந்து தீட்டு. ஏன்னா நான் வேறு ஜாதி, அவங்க உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி. ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப நாளாக என் மைண்டில் வந்து உறுத்திட்டே இருக்கும். அப்புறம் எங்கள் அம்மா கிட்டலாம் கேட்பேன், இது என்ன ஜாதின்றாங்க. இப்போ எங்கள் அம்மாவை பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் லவ் மேரேஜ். எங்கள் அம்மா வந்து கோடீஸ்வர வீட்டு பொண்ணு. எங்கள் அப்பா வந்து சேத்பட்டில் தாஸ்புரத்தில் ஸ்லம்மில் வளர்ந்தவர். எங்கள் அப்பா வந்து எஸ்சி. எங்கள் அப்பா என்னவோ அதுதான் நான். இதில் நான் சொல்கிறதுக்கு நான் ஏன் வெக்க போடணும், வேதனை போடணும்? இதுதான் நான், இதுதான் என்னோடய அங்கீகாரம், இதுதான் இதில் என்ன இருக்குது? அப்போ நான் போகும்போது சண்டை போடுவேன் கோயிலில். நான் கொடுக்குற துட்டை மட்டும் என் கையிலேருந்து வாங்கிக்கிற, அது தீட்டு கிடையாது. ஆனால் பிரசாதத்தை தூக்கி அடிக்கிற, ஏன்? இல்லை
இங்கே இருக்கிறவன் உயர்ந்த ஜாதி, ஒருத்தன் இங்கேருந்து பிறந்தான், ஒருத்தன் இங்கேருந்து பிறந்தான், ஒருத்தன் இங்கேருந்து பிறந்தான், ஒருத்தன் இங்கேருந்து பிறந்தான்னு 5ஆக பிரித்து வச்சுருப்பானுங்க. என்னை வந்து நான் கீழேருந்து பிறந்தான்னு வானுங்க. சரி, நான் எங்கேருந்து பிறந்தா என்னதுக்கு? இப்படி தான் இதுதான் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா அதை நான் ஃபைட் பண்ணுவேன். கிடையாது, எல்லோரும் ஒன்று தான், மனுஷன் மனுஷன்தான், எல்லாம் உடம்புல ஓடுற ரத்தம் தான். எதிர்க்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஐசியூக்கு போனால் எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். உள்ளே போயிட்டு போகிற வரைக்கும் போனால் பேஷண்ட்டு, போயிட்டு வெளியே வரலன்னா டெட் பாடி, எல்லாம் ஒன்று தான். இதில் என்ன இவ்வளோ போட்டின்னு எனக்கு, நான் ஹிந்துவாக இருக்கும் போதே எனக்கு நிறைய அந்த கேள்விகள் இருக்கும். அப்போ நான் வந்ததுக்கப்புறம் நான் சரி இந்த பக்கம் வந்து உண்மையான கடவுளை தெரியல, இப்படியே வாழ்க்கை போய்ட்டு இருந்துச்சு. என் வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் வந்தனால எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வந்து சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் வர ஆரம்பிச்சிது. எங்கள் அப்பா வந்து என்னை மவுண்ட் ரோடில் கீபோர்ட் கிளாஸ் சேர்த்து விட்டார். நான் கீபோர்டு கற்றுக்கல, டான் பாஸ்கோவில் ஃபுல்லாக படிக்கலை, 10th என்னை வெளியே அமிச்சிட்டாங்க, ரவுடி பசங்க கூட சுற்றிட்டு இருந்தேன் போரிக்கு. ஸோ எனக்கு வந்து டிகிரி கூட கிடையாது. ஸோ எங்கள் அப்பா என்னை வந்து வார்ன் பண்ணார், உனக்கு இருக்கிற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் சங்கர் கணேஷோட பையன், இதை பார்த்து உனக்கு வேணால் வேலை கொடுத்தா உண்டு, இல்லைனா ஏதோ கொடுத்தா உண்டு, மற்றபடி நீ எதுவுமே கற்றுக்கல, உங்ககிட்ட படிப்பில்லை, எதுவுமே இல்லை, நீ வாழ்க்கையில் உருப்படவே மாட்டேன்னொன்னே நான் எங்கள் அப்பா கிட்ட சேலஞ்ச் பண்ணிவிட்டு, இல்லை நான் தனியாக வந்து காட்டுறேன் அப்படின்ட்டு என் வீட்டை விட்டு வெளியே வந்து சிஐடி நகரில் ஒரு 2000 ரூபா 2500 ரூபாய்க்கு ஒரு வீடு எடுத்தேன். அந்த வீடு வந்து என் வீட்டில் இருக்க பாத்ரூம் சைஸில் தான் வீடு இருக்கும். சரி நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு கம்பெனியாக ஏற்றி இறங்குது. படிப்பு இல்லை, ஸோ பெரிய வேலை எதுவும் கிடைக்காது, இருக்கிறதே 10th டிஸ்கண்டினியூ தான், வேறு எந்த சர்டிஃபிகேட்டும் கிடையாது என்கிட்ட. சரி நம்ம வந்து பின்னரோட பேரன் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு போய் கேட்பேன். அவமானப்படுத்துவாங்க, உன் மூஞ்ச கண்ணாடிலே பார்த்துருக்கேன்னு கேட்பாங்க, கேவலப்படுத்துவாங்க. சரி ஓகே, சீரியல் நீலாம் எப்படி நடிக்க போகிற, உனக்கு எதுக்கு நடிப்புன்னு அவமானத்தோட உச்சக்கட்டம். சரி, இது நம்மளுக்கு அவமானம் வரும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய குடிக்க ஆரம்பித்தேன். ஒரு காலகட்டத்தில் தற்கொலை பண்ணிக்கலான்னு ஆரம்பித்தேன். சரி தற்கொலை பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தூக்க மாத்திரை வாங்கி சேர்க்க ஆரம்பித்தேன். இந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, எங்கள் அம்மா வந்து என் பையன் தனியாகவே கஷ்டப்பட்டுருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் என் கூட வந்துட்டாங்க. எங்கள் அப்பாவும் சொல்கிறார், நீ என் கூட வந்துடுறா, பேசாமல் வந்துரு, நான் ப்ராடிகல் சன் மாதிரி நான் போக மாட்டேன், நான் தனியாக இருந்து தான் காட்டுவேன் அப்படின்னோடனே ஒரு காலகட்டத்தில் என்ன தெரிஞ்சிச்சு, நான் 0. எங்கள் அப்பா சொன்ன மாதிரி சங்கர் கணேஷோட பையன் சொல்கிறத விட என்கிட்ட எந்த விதமான ஒரு குவாலிஃபிகேஷனும் கிடையாது, நான் வேஸ்ட்டு அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே எனக்கு சீரியல்லையும் சான்ஸ் கிடைக்காது, எதுலேயும் சான்ஸ் கிடைக்காது, நான் ஒரு ஃப்ளாப் அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, குடிப்பழக்கம் ஜாஸ்தியாகிடுச்சு. அப்போ அந்த சீரியல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் நடிக்கும் போது பின்னாடி இந்த கும்பலில் இந்த பேரராக நடிக்கிறது, இந்த ஒரு 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 10ல் 11 இல்லை 100ல் 1 அப்படி நின்றுக்கணும், ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுப்பாங்க. சரி பரவாயில்ல, நம்ம தகுதிக்கு இதான் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு அந்த எங்கள் அம்மாக்கெல்லாம் நான் சொல்லலை, அந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஒரு நாள் உட்காந்துருக்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு ட்ராக்ஸ் ஒன்று கொடுத்தாரு. அதில் ஹோலி ஸ்பிரிட் பற்றி இருந்தது. அவர் சொன்னார், நான் கேட்டேன் யாருங்க நீங்கள், எனக்கு ட்ராக்ஸ் இல்லை, எனக்கு படிக்கிறதே பிடிக்காது, என்ன அப்படின்னா, இல்லை இது ஹோலி ஸ்பிரிட் பற்றி படிங்கினார். நான் அப்போ கூட அவர் சொன்னேன், ஹோலி ஸ்பிரிட்லாம் தெரியாது பிரதர், 8 மணிக்கு நம்ம வேறு ஒரு ஸ்பிரிட்டை நான் அடிச்சு நான் படுத்துருவேன், எனக்கு எந்த ஸ்பிரிட்டும் வேணாம் விட்டுருங்கண்ணே. இல்லை சும்மா படிங்க அப்படின்னாரு. சரி ஓகே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து சும்மா படிக்க ஆரம்பித்தேன். படித்தோன்னா புறா வந்தது, வெளிச்சம் வந்தது, அதெல்லாம் ஒன்றும் வரல. ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுது. சரி ஓகே இது நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா ஸ்கூலில் படிக்கும்போது ஃப்ரீ பைபிள், கிடியன்ஸ் பைபிள் கொடுப்பாங்களே, என் ஸ்கூலில் வந்து டான் பாஸ்கோ ஃப்ரீ பைபிள் கொடுத்துருந்தாங்க. நான் 3rd படிக்கும் போது அதில் வந்து ஒரு வாட்டியே ஒரு நல்ல பெரிய பைபிள் கொடுத்தாங்க, குட் நியூஸ் பைபிள்னு ஒரு பெரிய பைபிள் கொடுத்தாங்க. அது குட் நியூஸ் பைபிள் ஈஸியாக இருக்கும் நான் படிக்கிறதுக்கு. அதை நான் படித்ததே கிடையாது, அது பரண மேலே கிடந்துச்சு. எங்கள் அம்மாவை போய் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு தூசு தட்டி சும்மா ஒரு ஸ்டோரி புக் படிக்கிற மாதிரி படிக்க ஆரம்பித்தேன். ஒரு ஸ்டோரி புக் படிக்கிற போது சில விஷயங்கள் அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் என் கண்ணில் பட்டுச்சு. இப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு ஐதீகம் இருக்குது. ஐதீகம்னா தெரியல, ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு பிலீஃப் அப்படி ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் வந்து அசுரனை வதம் பண்ணார், அதனால் இவருக்கு இங்கே ஒரு கோவில். வேளாங்கண்ணியில் வந்து இந்த போர்ச்சுகீஸ் வரும்போது அவங்க கப்பலில் தொலைஞ்சு போயிட்டாங்க, அங்கேருந்து ஒரு வெளிச்சம் வந்துச்சு, அவங்களுக்கு அங்கே சர்ச். இவர் இப்படி பண்ணார், அப்பா அம்மா கூட சண்டை போட்டு அங்கே போனார், அவருக்கு அங்கே கோவில். இப்படின்னு ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஒரு ஹிஸ்ட்ரியும் அவங்க என்னமோ பண்ணாங்க, சண்டை போட்டாங்க, அவங்களுக்கு பர்சனலாக பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு இந்த சக்தி இருக்குது அந்த சக்தி இருக்குது அப்படிலாம் ஓகே. ஆனால் பைபிளில் மட்டும்
தனக்கு எதுவும் பண்ணாமல் நான் செஞ்ச பாவத்துக்காக, நான் செஞ்ச தப்புக்காக, எனக்காக அடிபட்டு சிலுவையில் ரத்தத்தை சிந்தி உயிரை ஒருத்தர் விட்டுருக்காரு. இவர் யார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வர ஆரம்பிச்சுது. ஸோ ஜீசஸ் மேலே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சு. அப்போ எங்கள் அம்மாகிட்ட நான் சொன்னேம்மா, ஜீசஸ் மேலே எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருக்குது. ஓகே, ஃப்ரெண்டாக வேணால் ஏற்றுக்கிறேன். ஆனால் நான் கோயிலுக்கு போவேன், நான் மாலை போட்டால் மாலை போட்டுப்பேன், நான் சிகரெட் பிடிச்சா சிகரெட் பிடிப்பேன், நான் தண்ணி அடித்தா தண்ணி அடிப்பேன், பான் பராக் போடுறேன் பான் பராக் போடுவேன். நான் எதுவுமே மறைக்க மாட்டேன். எங்கள் அம்மாகிட்ட இப்போ எப்படி நான் ஓப்பனாக பேசணும், இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் ஃப்ராங்காக இருப்பேன். அந்த ஃப்ராங்காக இருக்கனால தான் பல பிரச்சனைங்க. ஆனால் நான் ஃப்ராங்காக தான் இருப்பேன். சரி, எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ உனக்கு ஜீசஸ் என்ன சொல்கிறாரோ, உன் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரோ அதை கேள்றா அப்படின்னாங்க. ஓகே ஃபைன். இப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. இல்லை ஒரு கடவுள் தான் இருக்க முடியும், அது ஜீசஸை தான் இருக்க முடியும். நம்ம ஏன்னா ஜீசஸோட டீச்சிங் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் ஏழை பணக்காரன் பார்க்கல. அவர் லேவிஷாக ஒரு 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 பயங்கரமான அப்பா டக்கர் லைஃப் வாழலை. அவர் உனக்கு ஃபஸ்ட்டு 2 துணி இருந்தால் இன்னொரு துணி ஒருத்தனை கொடுன்றாரு, ஒரு கணத்தில் அரைஞ்சால் இன்னொரு கரத்தை காட்டுன்றாரு, நீ ஏழைங்களுக்கு உதவுன்றாரு, நீ ஹை கிளாஸ் ஜாதி லோ கிளாஸ் ஜாதின்னு ஜாதி பார்க்க மாட்டேங்கிறாரு. ஸோ எனக்கு இந்த டீச்சிங்ஸ் ஒரு 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 நீ இப்போ பொம்பளைங்கன்னா இங்கே தான் இருக்கணும், விமனை ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஸோ இது இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஜீசஸ் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாரு, கெத்தாக இருக்கிறாரு. இவருக்கு தப்பு செஞ்சால் சர்ச்சில் போய் எல்லாத்தையும் சாட்டி எடுத்து அடிக்கிறாரு. அதே சமயத்தில் இவன் நம்பாள், அவன் அந்த ஆள், இவன் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பார்க்க மாட்டேங்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அம்மா கிட்ட சொன்னால் ஜீசஸோட டீச்சிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு பிடிச்சினா ஜீசஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிக்கிறேன். அப்போ என்ன ஆகிடுச்சு, ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக என் மைண்டுக்கு பட்டுருச்சு. எனக்காக உயிரை கொடுத்தவர் இயேசு தான் உண்மையான கடவுள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் என்ன தான் இருந்தாலும் இவ்வளோ வருஷமாக நான் வேறு ஒரு இதில் இருந்திருக்கேன். அந்த அந்த தான் அப்படின்ற நான் அப்படின்ற விஷயம் நம்ம ஓவர் கம் பண்ண மாட்டோம். அது ஒரு ஹிந்துக்கிட்டேயோ முஸ்லீம்கிட்டயோ கிடையாது, கிறிஸ்டியன்ஸ்கிட்டே இருக்குது. ஒரு ஆர்சினால் ஒரு சிஎஸ்ஐ ஏற்றுக்க முடியாது, ஒரு சிஎஸ்ஐனால் ஒரு பெண்டகாஸ்ட் ஏற்றுக்க முடியாது. ஸோ இவங்களுக்குள்ளேயே பயங்கர லடாய் இருக்குது. அப்போ எப்படி என்னன்னா எனக்கு அது தோமை எனக்கு இது ஒன்று சொல்லுது, இந்த கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு. பட் ஒரு ஃபைன் டைம் வந்துருச்சு. ஓகே, இனிமேல் மாலாகிலலாம் வேணாம், 25 வருஷம் சபரிமலைக்கு போயிட்டோம், போதும், நம்மளுக்கு ஜீசஸ் தான் கடவுள் தெரிஞ்சிருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு உட்காந்து கரெக்டாக 8:30 மணி ஆனால் நான் தண்ணி அடிக்கிற டைமு. நான் வெளியெல்லாம் போய் நான் ஒளிவு முறையே கிடையாது, எது பண்ணாலும் வீட்டில் தான் பண்ணுவேன். உட்காந்துருக்கும் போது ஒரு விஷயம் ஒரு தாட் மட்டும் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. எனக்கு ஜீசஸ் உயிரை கொடுத்தார் நம்புகிறேன்னா கண்டிப்பாக நம்புகிறேன். ஜீசஸ்க்கு நான் திருப்பி என்ன கொடுக்க போகிறேன்? இல்லை நம்ம அவருக்காக 40 மைல் நடந்து போகலாமா? அவர் சொல்லவே இல்லை. இல்லை அவருக்காக நம்ம மொட்டை அடிச்சுக்கலாமா? அவர் என் முடியை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாரு? விக்கை பண்ண போகிறாரு? இல்லை காணிக்கை போடலாமா? ஏன் காணிக்கை எதுக்கு அவருக்கு? உலகமே அவருது. நான் அவர்கிட்ட ஐ கேனாட் பை ஜீசஸ். அவர்கிட்ட பணத்தை கொடுத்து என்னால் அவரோட பிளெஸ்ஸிங்கை வாங்க முடியாது. அப்புறம் என்ன அவருக்காக உயிரை கொடுத்தவருக்கு உயிர் கொடுக்கலாமா? அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். சினிமாலே தான் இந்த டைலாகை பேசுவோம், யாருக்காக நம்ம உயிரை கொடுக்கவே மாட்டோம். அதெல்லாம் ப்ராக்டிக்கலி நாட் அட் ஆல் பாசிபிள். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த கேவலமான குடிப்பழக்கம் சிகரெட் பழக்கத்தை விடலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இட் வாஸ் 2004. அன்றைக்கி இந்த குடியும் இந்த சிகரெட்டும் இந்த பான் பராக வேணாம் தூக்கி போட்டது தான். இன்றைக்கி வரைக்கும் அதை தூக்கி போடவே, அது என் பக்கத்தில் கூட வரல. இப்படியே போய்ட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பேப்டிசம் எடுக்கணும்னு தோணுச்சு. நேராக என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேப்டிசம் எடுக்கணும்னு தோணுது அப்படின்னா, சரி வா பேப்டிசம் எடுத்தேன். ஓகே, நீங்கள் அதுவா இதுவா லொட்டுவா லசுவா கேட்டாங்க. எப்பா நீ அதெல்லாம் நீ பார்த்துக்கோ, எனக்கு பேப்டிசம் எடுக்கணும்னு தோணுச்சு, அவள் தான், நீ என் பேர் எழுது, என்ன வேணால் ஊர் எழுது, அதெல்லாம் நீ பண்ணாதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டு பேப்டிசம் எடுத்து வந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து போய் பேடு வாசிப்பேன், ஸ்டேஜில் போய் ட்ராமா போடுவேன், ஜீசஸ் பற்றின விஷயங்கள்லாம் பண்ணுவேன். கொஞ்சம் காணான ஊழியம்னா அவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ ஷூட்டிங்லாம் போனால் கிண்டல் பண்ணுவானுங்க, நம்ம சாதாரண நடிகர் தானே, என்ன வண்டியில் ஜீசஸ் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது, எனக்கு என்ன உனக்கு அமெரிக்காவிலேருந்து காசு வருதா அப்படின்வாங்க. அமெரிக்காவிலேருந்து காசு வரல, அம்ஜிகர்லேருந்து காசு வரல, நான் போய் தான் நடித்தா தான் 100-50 வரும், இல்லை என்கிட்ட சுத்தமாக காசே இருக்காது. சரி, அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க முடியாது. சரி, அவங்களுக்கு புரியல அப்படின்னு சில கர்த்தரை தெரியாதவங்க நம்மளுக்கு நக்கல் பண்ணுவாங்க. கர்த்தரை தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு அப்போ சில பேர் ஐ வில் நெவர் ஜென்ரலைஸ், நான் எல்லாத்தையும் ஒரு இதில் வைக்க மாட்டேன்.
சிலன்னு சொல்கிறத விட பல சர்ச்சிலேருந்து வந்து வீட்டுக்கு வருவாங்க. நான் என்ன நினைப்பேன், ஜீசஸை பற்றி சொல்ல போகிறாங்க, அவரோட டீச்சிங்ஸை பற்றி சொல்ல போகிறாங்கன்னு ஆசையாக உட்காந்தோன்னே அவங்க ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா, வாங்க வாங்க நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க? எனக்கு இப்போ தெரியாது. நான் வந்து நீங்கள் என்ன அப்படின்வாங்க. நான் என்னன்னா, இல்லை நீங்கள் வந்து ஆர்சியா, இல்லை பெண்டகாஸ்டா, சிஎஸ்ஐயா, லூத்ரனா, இப்படின்னு ஏபிசிடி இருக்குது அத்தனையும் சொல்லிடுவாங்க. எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் அப்போ தான் கர்த்தருக்குள்ளே வரேன், எனக்கு இது எல்லாமே வந்து இன்னொன்று புரியுது. அப்புறம் ஒரு கேள்வி கேட்பாங்க பாருங்கள், அங்கே தான் நம்மளுக்கு சுருன்னு ஏறிடும். நீங்கள் பிரதர் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் நாடார் கிறிஸ்டியனா இல்லை தலித் கிறிஸ்டியனா? எனக்கு உள்ள முழுசாக எரியும். அப்படியா, சரி ஓகே. இந்த எல்லா கேள்வியிலையும் ஜீசஸே வரல. ஜீசஸை தாண்டி மற்றதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க போன எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன்ம்மா, ஒரு கோயிலுக்கு போகும்போது என்ன அவங்க இப்படி கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் சண்டை போட்டுவேன். அங்கே இவ்வளோ ஜாதி இருக்குது, இங்கே மதம் இருக்குது, இவ்வளோ டினாமினேஷன் இருக்குது, மேல் ஜாதி இருக்குது, கீழ் ஜாதி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு தான் நான் வந்து சண்டை போட்டு இங்கே வரேன். இங்கே வந்து பார்த்தா அவங்களே பரவாயில்ல, ஐயோயோ இது ரொம்ப மோசமாக இருக்குது, அங்கே 5 இருக்குது, இங்கே 500 இருக்குது, இது வேலைக்கே ஆகாது, நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம், டாட்டா பாபாய், நானாகவே இருந்துறேன். அப்போ எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ கிறிஸ்தவர்களை பார்த்தனா நீ வழி மாறி போயிடுவ, கிறிஸ்துவை பார்த்தனா வழி மாற மாட்டேன்னு. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கிறிஸ்துவை மட்டும்தான் பார்க்குறேன். நான் சத்தியமாக வந்து எந்த டினாமினேஷன் எந்த இதுக்கு நான் வந்து என்கரேஜே பண்ணவே மாட்டேன். இல்லை ஜீசஸ் அப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்கள், நான் பைபிளில் ஜீசஸ் என்ன சொன்னாரோ அதுதான் ஃபாலோ பண்ண நினச்சேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியம் பண்ண எனக்கு வந்து ஓவர் த டைம் கொஞ்சம் கொஞ்சமாக 50 ரூபா சம்பளம் வாங்கின இடத்துல 500 ரூபா சம்பளம் மாறிச்சு, அப்புறம் 1000 மாறிச்சு, அப்புறம் 5000 மாறிச்சு. இன்றைக்கி எந்த மூஞ்சி உன் கண்ணாடில் பார்த்தியோன்னு சீரியலில் கேட்டாங்களோ, கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷமாக என்னை கர்த்தர் அந்த ஃபீல்டு என்னை சஸ்டெயின் பண்ணியிருக்கிறார். ரெண்டாவது, எனக்கு நல்லா தெரியும் எனக்கு திறமை கிடையாது, அதே ஸ்ரீ தான். எனக்கு திறமை கிடையாது, எனக்கு அழகு கிடையாது, நான் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அழகு கிடையாது, எனக்கு வந்து படிப்பு கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்கள்லாம் செருப்பை கழட்டி விடுற இடத்துல நிற்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதன்னா இன்றைக்கி மேலே ஏறி பேசுகிறேன்னா அது நான் இல்லை, அது என்னோடய ஜீசஸ். அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஏன் ஜீசஸ் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. நான் எங்கேயாவது கர்த்தரை பற்றி பேசுகிறீங்களா, கண்டிப்பாக கர்த்தரை பற்றி பேசுகிறேன். வேறு ஏதாவதுனா வேண்டாம். எனக்கு என்னோடய ஃபோட்டோ போட்டால் பிடிக்காது, என் பேரை சொல்லி காசு வாங்கினா பிடிக்காது. எனக்கு இப்படி தான். நான் எனக்கு என்னோடய ஃபோட்டோ போடுறதுக்கோ எனக்கு நிறையா இருக்குது. எனக்கு அது வேறு இடத்துல எனக்கு இருக்கும். கர்த்தர் என்னை கொடுத்துருக்காரு. இங்கே நான் என்னை தாழ்த்தி உங்கள் எல்லாத்தோட செருப்பாக தான் நான் இருக்க விரும்புகிறேன். எனக்கு யாரோட தலையில் இருக்கிறதுக்கு ஆசையே கிடையாது. நான் எல்லோரும் உங்கள் காலடியில் இருக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஹம்பிள் யுவர் செல்ஃப்னு தான் ஜீசஸ் சொல்லியிருக்காரு, தவிர வேறு எதுவுமே எனக்கு வந்து வேறு எதுவுமே படல. இன்றைக்கி கர்த்தர் வந்து என்னை நல்ல இடத்துல வச்சுருக்கிறாரு. எஸ், சில பேர் நிறைய ஒன்று சொல்லுவாங்க, இவன் டிவியில் இருக்கிறவன், இவனுக்கு என்ன தெரியும், இவன் எதுக்கு இதை பற்றி பேசுகிறான், இவன் எதுக்கு அதை பற்றி பேசுகிறான்னு கண்ணாபிடான்னு பேசுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஓகே, இருக்கிறதுலே பரிசுத்தமான ஒரு வேலையை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வேலை, வெறும் பரிசுத்தவான்கள் மட்டும் வேலை செய்யும் ஒரு இடத்த சொல்லுங்கள். இப்போ ஒரு போலீஸ் ஜாப் எடுத்துக்கிறோம். இருக்கிற போலீஸ் எல்லாருமே நல்லவங்களா? அதில் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. டாக்டர்ஸ் எல்லாருமே நல்லவங்களா? உண்மையான டாக்டர் இருக்கிறாங்க, போலியான டாக்டர் இருக்கிறாங்க. சும்மா போனாலே அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினதுக்கு அந்த ஸ்கேனர் இந்த ஸ்கேனர் தூக்கி தலையில் எல்லாத்தையும் கட்டுற டாக்டரும் இருக்கிறாங்க, உயிரை காப்பாற்றுற டாக்டரும் இருக்கிறாங்க. அரசியல்வாதிகள் நல்லவங்களும் இருக்காங்க, லஞ்சம் வாங்காமல் கடைசியில் ஒரு ரூபா இல்லாமல் உயிரை விட்டவங்களும் இருக்காங்க, கோடியாக லஞ்சம் வாங்கின அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க. நீங்கள் ஐடி கம்பெனி போனாலும் அப்படி தான், எந்த கம்பெனி போனாலும் அப்படி தான். ஏன் பணக்காரங்கன்னு போகிறீங்க? நீங்கள் ஒரு காய்கறி விற்கிறவனா கூட உண்மையாக விற்கிறவன் இருக்கான், பொய்யை விற்கிறவன் இருக்கான், பாலில் தண்ணியை கலக்கிறவன், தண்ணி கலக்காதவன் இருக்கிறான், எல்லா வேலையிலையும் நல்லவன் இருக்கிறான், கெட்டவன் இருக்கிறான். ஏன் ஊழியத்தில் எல்லா ஊழியரும் நல்லவங்களா? நல்ல ஊழியனும் இருக்கிறான், துட்டு பார்க்குற ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இதை நம்ம வந்து யூ ஜஸ்ட் கான்ட் கீப் பிளேமிங் அதர்ஸ் அண்ட் யூ ஜஸ்ட் கான்ட். சாஃப்ட் டார்கெட்டு சினிமாவில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வெளியே தெரிஞ்சிடும், ஆனால் மற்ற விஷயம்லாம் வெளியே தெரியாது. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க பண்ணுறதா வெளியே தெரிஞ்சனால we are not here to judge anyone. No one can judge anyone. It is between Jesus and them. அதனால நான் சொல்கிறேன்,
எல்லா வேலையிலும் நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான். இல்லை முழு நேரம் ஊழியம், பாதி நேரம் ஊழியம், அது கர்த்தர் கொடுக்கறது. இப்போ முழு நேரம் ஊழியன்னா பாவம், முழு நேரம் ஊழியம் பாசமாக ஆளுங்களாம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அது கர்த்தர் கூப்பிட்டார்னா கர்த்தர் ஹீல் சஸ்டெயின் யூ. நீ முந்திரி கொட்டை மாதிரி மூக்கை விட்டனா பாதியிலே பிச்சுப்பேன். அதாவது எப்படின்னா, இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் வெளியே பேசலான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்து அங்கே போயிடலாமா இங்கே போயிடலாமா, அவசரப்பட்டு வந்துட்டோமா தெரியாமல் வந்துட்டோமா, இப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தரை நம்பாமல் எல்லாருக்கிட்டேயும் அதை கேட்குறது இதை கேட்குறது இப்படி ஆகிடும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்றைக்கி வந்து உண்மையாக ஊழியம் பண்ணி மிஷினரிஸோ உண்மையான ஊழியக்காரங்களோ எனக்கு தான் தெரியும். எனக்கு வந்து நீங்கள் யாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் ஏன் வந்தேன்னா எனக்கு இந்த ஊழியம் உண்மையான ஊழியம் என் மனசில் பட்டுச்சு, நான் வந்துட்டேன், அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. பைபிளில் வந்து ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒருத்த மேலே 100 பேய் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரியும், லீஜியன் மேலே இருக்குது. ஜீசஸ் வராரு, கேட்குறாரு. அவன் வந்து பேயெல்லாம் வந்து பண்ணிக்குள்ளே போகணுன்னா பண்ணிக்குள்ளே போச்சு. இப்போ அவன் தண்ணியில் ஊன்ட்டான். இதெல்லாம் உங்களுக்கு வந்து சண்டே ஸ்கூலில் வந்து தெரியும். இப்போ ஜீசஸ் வந்து அந்த அந்த லீஜியன் அவன் என்ன சொல்கிறான்னா, ஜீசஸ் கிட்ட, ஐயா நான் உங்கள் கூட வந்துடுறேன் அப்படின்னாரு. அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு, இல்லை நீ வாயை மூட்டு இதே இடத்துல இரு, ஏன்னா அங்கே இருந்தால் அவனை சாட்சியாக இருக்கணும், நீ யூ பியர் அப்படின்றாரு, நீ அங்கேயே இரு. இல்லை நான் வந்தே தீரும் அப்படின்னா வேஸ்ட்டாக இருக்கும். அவனை அங்கே விட்டுருக்காரு. இன்னொரு இடத்துல ஒருத்தனை கூப்பிட்றாரு, வா என் கூட வா. இல்லை எங்கள் அப்பா அம்மாவை சேர்த்தோன்னா அவங்கள புதைக்கணும். அப்போ சொல்கிறாரு, லெட் த டெட் பரி த டெட்ன்றாரு. ஸோ அதே ஜீசஸ் தான் சில பேரை சில இடத்துல வச்சுருப்பார், சில பேரை கூப்பிட்ருப்பார். அது ஜீசஸ் கூப்பிடணும். பிரதர் நான் உங்களுக்கு ப்ரே பண்ணேன், உங்களை வந்து டிவி சீரியல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து வர சொல்லணுவாங்க. டிவி சீரியலை விட்டுட்டு நான் என்ன பண்ணுறது, நான் படித்த என்ன இங்கே கர்த்தர் வச்சுருக்கிறாரு, என்னை வச்சுருக்காரு, இஸ் காட் அ ரீசன். அது கர்த்தர் சொல்லுவார். எங்கேருந்து கொண்டாந்து என்னை இங்கே கொண்டாந்துருக்காருனா என்னை அடுத்த எங்கேருந்து கொண்டு போகணுமோ அவர் பார்த்துப்பார். ப்ராஃபஸின்ற பேரில் நிறைய பேர் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. கைரேகை பார்க்குறது, கிளி ஜோசியம் பார்க்குறது, ஜாதகத்தை பார்க்குறது. ஏன் ஜாதகம்லாம் நான் எங்கள் அம்மா வந்தோன்னு ஃபஸ்ட்டு கிழிச்சு தூக்கி போட்டாங்க. இப்போ கூட என்ன சொல்லுவாங்க, உனக்கு நேரம் செல்லடா 7 நாட்டு சனி, என்ன வெங்காயம்னா இருந்துன்னு போட்டேன், பற்றி எனக்கு கவலையே கிடையாது. அது என்ன பிளானட்ஸா, பிளானட்ஸ் எல்லாம் நான் நம்ப மாட்டேன்டா, பிளானட்ஸை படைச்ச என் ஜீசஸ் இருக்காரா, அது என்னடா என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்ம அது பார்க்கக்கூடாதுன்னா, ப்ராஃபஸி உங்களுக்கு கர்த்தர் வந்து சொல்லுவார். யார் மூலியமாக பேசணுமோ, உங்களை வார்ன் பண்ணணுமோ, உங்களை ப்ளெஸ் பண்ணணுமோ, அது ஆட்டோமேட்டிக்காக வரும். நீ என்ன பண்ணுவ, எல்லா ஊழியக்காரங்கிட்டையும் போய் அவன் கையை காட்டுறான், நீ மண்டையை காட்டுற, அவ்வளோதான் வித்தியாசம். உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. If you are going to have a true relationship with God, He is going to speak with you. Why do you need mediators? You need a teacher, you need a good pastor, you need a guide. That is different. But you don't need mediators. எங்கள் அம்மா கிட்டே எனக்கு மீடியேட்டராக தேவையில்லையே, எங்கள் அப்பா கூட எனக்கு மீடியேட்டர் தேவையில்லை. எனக்கு ஐ ஹாவ் அக்சஸ் வித் காட், ஐ எம் இஸ் சன், ஐ எம் யுவர் டாட்டர். அப்புறம் வேற என்ன? ஸோ எந்த வேலை இப்போ இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க ஒரு போஸ்டரை போட்டு லைட்டை போட்டு அவங்க ஃபேஸ் எல்லாம் போட்டு இங்கே கரண்ட்டு பில்லை கட்டி இப்போ இவங்கெல்லாம் வராங்கன்னு சொல்லி ஜனங்களை கூட்டம் உட்கார வச்சு, அப்போவும் நிறைய பேர் வராமல் பாதி காலி சேர் தான் இருக்கும், வந்து கர்த்தரை பற்றி சொல்கிறதுக்கு இவ்வளோ மெனக்கெடுறாங்க, இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு ஒன்றும் மிஷினரிஸ்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பட் நம்மளுக்கு முழு நேரம் இல்லாமல் நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு என்ன ஸ்லாக்கியம்னா, இப்போ நான் ஒரு ஆக்டர், நான் ஷூட்டிங் போனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 100 பேரை பார்த்துருவேன். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்னா அட்லீஸ்ட் ஒரு 100 பேரை பார்த்துருவீங்க. நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10-20 சவாரி பார்த்துருவீங்க. நீங்கள் ஒரு டாக்டர், இப்படி நம்ம வேலை செய்கிற இடத்துல ஸ்கூலில் எப்படியும் நம்ம ஒரு 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 அட்லீஸ்ட் ஒரு 50 பேரோ 100 பேரை பார்த்துருவோம். யாராவது ஒருத்தருக்கு கர்த்தரை பற்றி சொன்னோம். அது கர்த்தரை பற்றி சொல்கிறதுனா, நீ வந்து அவங்ககிட்ட வந்து டினாமினேஷனை பற்றியோ கிறிஸ்டியானிட்டி பற்றியோ பேசாமல் ஜீசஸை பற்றி ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கணும். ரெண்டாவது, நீ வெறும் பேச்சு மட்டும் இருந்துச்சுன்னா செயல் இல்லாத பேச்சு வேஸ்ட்டு, வேலைக்கே ஆகாது. இப்போ ஒருத்தன் பசியோடு வரான், நீ என்ன பண்ண, அவன் ஹிந்துவா கிறிஸ்டியனா முஸ்லீமா, அவன் வந்து ஏழையா பணக்காரனா எதுவுமே பார்க்காம ஒருத்தன் வந்து பசின்னு ஒருத்தன் வரானா அவன்கிட்ட போய்ட்டு ஐயா எனக்கு பசிக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணணுன்னா அவனோட தேவையை சந்திக்கணும். ஆனால் நீ என்ன பண்ணுவ, எனக்கு பைபிளில் இருக்க வசனம் எல்லாம் எனக்கு அத்துப்படின்னு சொல்லி அவன் மண்டை மேலே கையை வச்சு பசியணும் சாத்தானே வெளியே வா வெளியே வா வெளியே வா வெளியே வானா அது வெளியே வராது. ஃபஸ்ட்டு அவனுக்கு பசியில் காதை அடிச்சிருக்கணும், கேட்கவே கேட்காது. நீ அப்போ வசனத்தை வேறு நீ சொல்லுவ,
ஐசையா இதில் இயேசு என்ன சொல்கிறார் என்றால், இவர் என்ன சொல்கிறார் என்றால், அவன் கேர் ஆகிடுவான். அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணுன்னா, பாக்கெட்லேருந்து ஒரு 10 ரூபா எடுத்துகிட்டு போய் பக்கத்து கடையில் 2 இட்லி கட்டி சட்னி வாங்கி அவனை கொடுத்து சாப்பிடவை. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவனுக்கு காதே ஓப்பன் ஆகும். அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு நிரம்பினதுக்கப்புறம், ஐயா ரொம்ப நன்றி ஐயான்வான். நன்றி எனக்கு சொல்லாத. நீ வர காருக்கிட்டு பாரேன், சினிமாவில் கூட அதை நான் பார்த்தது கிடையாது. ஃபஸ்ட்டு யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தவங்களை வந்து குறை சொல்லிட்டு இருப்போம். அவன் அப்படி, இவன் இப்படி, இவன் லொட்டு, இவன் லொசுக்கு. முதல் நீ கரெக்டா? நான் என்ன கேட்டுப்பேன், நான் கரெக்டா? இல்லை, நான் கரெக்ட் இல்லை, பட் கரெக்ட் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஊழியம் அதுதான் ஊழியம். அந்த ஊழியத்தை பண்ணிட்டு போவான். இந்த பேண்டமிக் டைம், இந்த தான் கொரோனா டைமில் வீட்டில் இருக்கும்போது எனக்கு நேசரத்துலேருந்து ஒரு அண்ணன், கிறிஸ்டோஃபர் அண்ணன், நல்ல ஊழியக்கார். அவர் வந்து சொன்னார், சரி நீ வந்து கர்த்தருக்கு ஏன் வீடியோ பண்ணக்கூடாது? அப்படியா, சரி என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ஒன்று ஃபுட் ரிவ்யூவோ, இல்லை வந்து இந்த சினிமா நல்லா இருக்குது, அந்த சினிமா நல்லா இருக்கு, சினிமா ரிவ்யூவோ, இந்த ஹோட்டலில் போய் இந்த பிரியாணி சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, அந்த ரிவ்யூலாம் பண்ணல. சரி ஒரு வீடியோ ஜீசஸ்க்காக நம்ம கர்த்தருக்காக பண்ணலான்னு என் மனசில் என்ன பட்டுச்சுன்னா, ஜீசஸை ஒரு அமெரிக்கன் காடாக ஃபாரின் காடாக நினச்சிட்டு இருக்காங்களே, ஜீசஸை வந்து டினாமினேஷன் பேர்லேயும் ஜாதின்ற பேர்லேயும் கூறு போட்டு விற்றுட்ருக்காங்களே, அப்போ என்ன மாதிரி கர்த்தரை தெரியாதவங்களுக்கு ஜீசஸ் யாருன்னு தெரியணும். என்ன மாதிரி சண்டே ஸ்கூல் போகாமல் பாரம்பரியமாக கிறிஸ்டியனாக இல்லாதவனுக்கு எத்தனை கேள்வி இருக்குது, இவன் கேள்விக்கெலாம் பதில் வரணுமேன்னு சொல்லி தான் டாக்கிங் டாங்கின்னு ஒரு சேனல் ஆரம்பித்தேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டாக்கிங் டாங்கி. யூடியூப்பில் போய் டாக்கிங் டாங்கி போட்டிங்கன்னா ஒரு சேனல் வரும். அதை நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஒரு பைசா கூட எனக்கு வராது. ஏன் தெரியுமா? நான் ஊழியம் பண்ணுறது இயேசுக்கு. யூடியூப்பில் நான் ஊழியம் பண்ணி அந்த பைசா எனக்கு வேணான்னு அதை நான் பிளாக் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஐ எம் நாட் ஹியர் டு செல் மை டெஸ்டிமனி. இஃப் ஐ எம் செல்லிங் மை டெஸ்டிமனி, ஐ எம் செல்லிங் மை ஜீசஸ். ஐ எம் நாட் ஹியர் டு செல் மை ஜீசஸ். ஹவு கேன் ஐ செல் மை ஃபாதர்? ஹவு கேன் ஐ செல் மை கிங்? ஹவு கேன் ஐ செல் மை காட்? ஸோ அது யூடியூபாக இருந்தாலும் எனக்கு 5 பைசா வராது. கவலையே படாதீங்க. இவன் என்னடா சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் துட்டு வரும்னு நினைக்காதீங்க, வராது. இங்கே நான் போய் சொன்னால் கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு, வராது, வரவே வராது. இந்த யூடியூப் பண்ணும் போது என்னோடய ஃப்ரெண்டு பாஸ்டர் எல்லாமே அவர் தான், கேனன் மினிஸ்டர்ஸ் மனோஜ். அப்போ அவர் சொன்னார், பிரதர் பிஜேபி, நீங்கள் ஆக்டரு, உங்களை வந்து டார்கெட் பண்ணுவாங்க, உங்களை பயங்கரமாக திட்டுவாங்க. நான் சொன்னால் திட்டினா திட்டிட்டு போட்டோம், கமெண்ட்ஸில் தானே திட்டுவாங்க, திட்டிட்டு போட்டோம். ஒரு காலத்தில் குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்கும் போது கண்ணாபிடான்னு திட்டினானுங்க. இது திட்டினா மூஞ்சி துப்புனா கழுவி ஊற்றுட்டோம், தொடச்சிட்டு போயிட்டே இருக்கலான்னு தான் பண்ண ஆரம்பித்தேன். பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயந்தான் தெளிவாக புரிஞ்சுது. இது வரைக்கும் ஒரு 200 வீடியோ கிட்ட வந்துருச்சு. இந்த 200 வீடியோவில் பார்த்தா ஒரு 2 ஹிந்து சகோதரர்கள் திட்டிருப்பாங்க, என்ன முஸ்லீம் சகோதரர் யாரும் திட்டினது கிடையாது. ஆனால் 1000 கணக்கில் வந்து நான் வந்து கழுவி என்னை கேவலப்படுத்தி திட்டினது யாருன்னா கிறிஸ்தவர்கள். அதாவது எப்படின்னா, வானத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக உளுந்த ஆப்பிள் அவங்க தான். அவங்க அப்படியே வந்து ஜீசஸ் கையிலேருந்து வந்த ஆப்பிள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் பாவிங்க. இவங்க தான் வந்து செல்ஃப் ரைச்சியஸ். இவங்க தான் வந்து உண்மையான நீ சினிமாக்காரனை திட்டுவ, அவனை திட்டுவ, இவனை திட்டுவ, அதை திட்டுவ. ஆனால் மற்றவன் எல்லாத்த விட நான் சொல்கிறேன், நீ யாரா வேணா இரு, நீ கர்த்தருக்கு முன்னாடி நீ கந்தல் துணி. நீ வந்து ப்ராஃபஸி சொல்லு, உன்னை பார்த்தா பேய் ஓடட்டும், நாய் ஓடட்டும், நரி ஓடட்டும், என்ன வேணால் ஓடட்டும், நீ என்ன வேணால் சொல்லு, எல்லாம் ஓகே. ஆனால் எல்லாம் முடிச்சிட்டு அப்படி தான் சொல்லுவேன். இந்த திருநெல்வேலியில் மழை வந்துச்சுன்னு யாரும் சொல்லவே இல்லை. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. நீ என்ன வேணால் சொல்லு, ஆனால் இதெல்லாம் ப்ராஃபஸி நீ சரியாக சொல்லியும் உன் மனசில் அன்பு இல்லைன்னா உன் மனசில் ஜீசஸே இல்லை. அப்புறம் எதுக்கு நீ? ஸோ நான் இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் யோசிப்பேன், எப்பா நம்மளுக்கு வந்து மோகன் சி அண்ணன் கூட வந்து இந்த ஜேன்னு ஒரு படத்தில் நான் நடித்தேன். நீங்கள் யூடியூப்பில் போய் காஸ்பல் ஃபிலிம் ஜேன் போட்டிங்கன்னா ஒரு படம் வரும். அந்த படத்தில் நல்ல படம் அது ஒரு உண்மையான ஒருத்தர் ஊழியக்காரோட கதை. அது ஒரு ரவுடியாக இருந்து எப்படி மாறினார். அந்த ஷூட்டிங்கில் நிறைய விஷயங்கள் பார்த்தேன். ஷூட்டிங் நடக்கும்போது திடீர்னு அதில் வந்து ஒரு கோயிலில் ஷூட்டிங் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் போனோம். ஜே ரமேஷ்ன்றவர் தான் டைரக்ட் பண்ணார். அவர் எல்லாமே வந்து காஸ்பல் ஃபிலிம்ஸ் மட்டும் தான் டைரக்ட் பண்ணுவார். உள்ளே போனோன்னே கேட்டாங்க, என்னங்க அப்படின்னா, இல்லை ஜீசஸை பற்றி ஒரு படம் எடுக்கிறோம், பேஷாக எடுத்துக்கோங்களேன், வாங்கோ அப்படின்னாங்க. ஃபுல்லாக ஷூட்டிங் எடுக்கிறோம். அந்த சீனில் வந்து ஒரு ஹிந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார், அவர்கிட்ட ஜீசஸ் பற்றி சொல்கிற மாதிரி சீனு. நல்லா எடுத்துக்கோங்க, அப்படியா ஜீசஸ் பற்றியா, நல்லது நல்லா சேமமாக எடுங்க, பேஷாக எடுங்க அப்படின்ட்டாரு. நாங்களும் ஃபுல்லாக எடுத்துட்டோம். அடுத்த சீன் வந்து சர்ச்சில் எனக்கு ஒரு சீனு.
இந்த சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு உள்ளே போனால் உள்ள அவன் பேசினான் பாருங்கள் கேள்வி. எனக்கு அப்போ தான் நான் யோசிக்கிறேன், எதுக்கு நீங்கள் வரணும்? மோகன் சிலாசஸ்னா ஜீசஸ்னா அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்து உள்ளே வரக்கூடாது. அப்போ தான் யோசித்தேன், நண்டு பசங்கன்னா நம்ம ஆளுங்க தான். வளரவும் மாட்டாங்க, அடுத்தவனை வளரவும் விட மாட்டாங்க, காலை பிடிச்சி இழுத்துருவாங்க. ஆனால் வாய் நிறையா பிரேஸ் எல்லாடுன்னு வாங்க. சரி, இப்போவும் நான் ஜெனரலைஸ் பண்ணல, உண்மையான ஊழியக்காரங்க இருக்காங்க. உண்மையான ஊழியக்காரங்க யாருன்னு பாருங்கள். உங்களுக்கு காணிக்க கொடுக்குறீங்களா, உண்மையான ஊழியக்காரனுக்கு கொடுங்க, உண்மையாக கர்த்தரை பற்றி சொல்கிறவங்களுக்கு கொடுங்க. இன்றைக்கி எத்தனை ஊழியக்காரங்க உண்மையாக ஊழியம் பண்ணிட்டு தான் பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்காங்க தெரியுமா? வீட்டு வாடகை கட்ட முடியாமல் இருக்காங்க தெரியுமா? போட செருப்பு இல்லாமல் இருக்காங்க தெரியுமா? போட ஒழுங்கான ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க தெரியுமா? நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய சர்ச் பெரிய ஊழியக்காரங்கள் அங்கே எத்தனை ஃப்ரிட்ஜ் இருக்குது, எத்தனை ஏசி இருக்குது, எத்தனை டிவி இருக்குது, அவங்களுக்கு நம்ம வந்து ஊழியம் பணத்தை கொடுப்போம். அந்த பணம் அவங்க போடுற இது ட்ரெஸ்ஸுக்கும் அவங்களோட ஃபாரின் காருக்கும் அதுக்கு போயிடும். டோன்ட் டூ தட். இன்றைக்கி உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க ஒரு வேளை சாப்பாடை கூட சாப்பிட்டுட்டு உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள தாங்குங்க, அவங்களுக்கு நல்லது பண்ணுங்கள். அதுதான் ஜீசஸ் சொல்கிறாரு, டோன்ட் ஸ்ப்ரெட் கிறிஸ்டியானிட்டி, ஸ்ப்ரெட் ஜீசஸை பற்றி பேசுங்க. மதத்தை பரப்பாதீங்க. மதம் யானைக்கு பிடிக்கிற விஷயம், யானைக்கு பிடிச்சதுனாலே சட்னி ஆக்கிரும். யானைக்கு பிடிக்கிறதோட மனுஷனுக்கு பிடிச்சா 100 யானைக்கு பிடிக்கிற ஒரு மதம் ஒரு மனுஷனுக்கு பிடிக்கிற மாதிரி. ஏன் ஜாதி, ஏன் டினாமினேஷன், ஏன் மதம், அது கிடையாது. ப்ரே ஃபார் யுவர் எனிமின்னா சும்மாவா? திட்டாத, அடுத்தவங்களுக்காக ப்ரே பண்ணி. எத்தனை பேருக்காக ப்ரே பண்ணியிருக்கீங்க? அடுத்தவங்களை திட்டுறது மட்டும் நம்மளுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சார், சில பாஸ்டர் சொல்லுவாங்க, சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக நாங்கள் ப்ரே பண்ணுறோம் சார். ஓகே, தப்பு கிடையாது, ப்ரே பண்ணுங்கள். அப்புறம் சொல்லுவாங்க, சார் சிஎம்காக நாங்கள் ப்ரே பண்ணுறோம். சூப்பர், ப்ரே பண்ணுங்கள். இந்த கமிஷனருக்காக ப்ரே பண்ணுறோம் சார், பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பாஸ்டரோட புள்ள பாஸ்டராக தான் இருக்கணுமா? ஒரு பாஸ்டரோட புள்ள சிஎம் ஆகக்கூடாதா? நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கள். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நம்ம பிள்ளைங்கள ஒரு கிணத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இதுக்குள்ளேயே இருங்க. சூப்பர் ஸ்டாருக்காக ப்ரே பண்ணுறதோட ப்ரே பண்ணுற ஒரு சூப்பர் ஸ்டார் நம்மளுக்கு வேணும். சிஎம்காக நம்ம ப்ரே பண்ணுறதோட ப்ரே பண்ணுற ஒரு சிஎம் நம்மளுக்கு வேணும். நம்ம பசங்க எல்லாமே எல்லா துறையிலையும் வரணும். எல்லா துறையிலும் வந்தாங்கன்னா தான் கர்த்தரை பற்றி ஒரு நல்ல போதகரோடோ இல்லை ஒரு நல்ல கிறிஸ்டியன் பேரண்ட்டோட ஒரு பையன் வந்து ஒரு அரசியல்வாதி ஆனானா அவன் லஞ்சம் வாங்க மாட்டான், அவன் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பான். அவனை நீ விடுறதே கிடையாது. அவனை ஃப்ரீயாக விடு, கர்த்தர்கிட்ட விடு. தாவீது ராஜா தானே, ராஜாவாக இருந்தனால தானே அத்தனை பேர் மக்களுக்கு தெரிஞ்சது. ஏன் பசங்களை பொட்டி வச்சு உள்ளே வச்சுக்கிறீங்க? எல்லா துறையிலையும் பசங்க இருக்கணும், ஸ்போர்ட்ஸில் இருக்கணும். சினிமா உங்களுக்கு பிடிக்கல, நான் அதுக்குள்ளே தலையிட மாட்டேன். ஜஸ்ட் பிகாஸ் நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறனால உங்களை வந்து நான் வந்து அதுக்குள்ளே வாங்கன்னு சொல்ல. கர்த்தர்கிட்ட ஒப்படைங்க, அவங்கள போலீஸ் ஆஃபீஸர் ஆக்குங்க. ஒரு சூப்பர் ஒரு உண்மையான கர்த்தர்கிட்ட மண்டி போட்டு ப்ரே பண்ணுற ஒருத்தன் வந்து ஒரு கமிஷனராகவோ ஒரு ஒரு பெரிய துறையிலோ ஒரு இன்ஸ்பெக்டராகவோ ஒரு போலீஸாக இருந்தால் எத்தனை பேருக்கு நல்லது நடக்கும்? அதை ஏன் நம்ம திங்க் பண்ண மாட்டேங்கிறோம்? நம்மளே ஒரு வட்டத்தை போட்டுட்டு ஒரு கட்டத்தை போட்டுட்டு அதுக்குள்ளேயே இருக்காதீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, நம்ம பசங்க கர்த்தரோட பிள்ளைங்க எல்லா இடத்துலையும் இருந்தால் உலகத்தில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அவ்வளோதான். கர்த்தரோட புள்ள போலீஸ்காரன் தான் அவன் லஞ்சம் வாங்குவானா? கர்த்தரோட புள்ள ஒரு டாக்டர்னா அவன் ஏமாற்றுவானா? கர்த்தரோட புள்ள வந்து அரசியல்வாதியாக இருந்தால் அவன் ஏமாற்றுவாப்பிலையா? கர்த்தரோட புள்ள எல்லா இடத்துலையும் இருக்கட்டுங்க, அதுதான் சொல்ல வரேன். ஸோ இது என்னோடய ஆசை, இதோட வாஞ்சை, அவ்வளோதான். இந்த குட்டி பசங்க எல்லாத்துக்கும் அவங்க எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ணாதீங்க. அவங்களெல்லாம் ரூலர்ஸ் ஆக்குங்க. அவங்களாம் நாளைக்கு இருக்கிற சொசைட்டி அவங்க கையில் இருக்குது. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு, சார் இந்த சர்ச்சுக்கு இன்றைக்கி ஒரு மீட்டிங் போடுறோம், பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போய் கெஞ்சுவீங்க. இதுவே ஒரு கர்த்தரை தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. மீட்டிங் அவர் வைப்பார். இதை நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுவோம். ஓட்டி சட்டி உடஞ்சிடும். ஸோ நான் அதான் சொன்னேன்னே, என் மனசில் படத்தான் நான் பேசுவேன். நம்ம வந்து இங்கே மதத்தை பிரச்சாரம் பண்ணாமல் கர்த்தரை பற்றி சொல்லுவோம், கர்த்தரை பற்றி பேசுவோம், கர்த்தருக்காக இருப்போம். கர்த்தருக்காக உண்மையாக நம்ம இருந்தோன்னா கர்த்தர் நமக்காக இருப்பார். எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி வந்து எவ்வளவோ, எங்கள் அப்பா ஒரு ஹிந்து தான். ஐம் ப்ரேயிங் ஃபார் ஹிம். அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளமு. ஓகே, அவர் நல்லா இருக்கணும்னா ஒன்றே தான், அந்த ஆத்மா வந்து நரகத்துக்கு போகக்கூடாது, கர்த்தர்கிட்ட தான் போகணும். கர்த்தர் தான் அதுக்கு சொந்தம். இதுதான் நம்ம பொண்ணு. நான் என்ன சொல்கிறேன், என்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு பொறுக்கி பையன்
கர்த்தரை ஏற்றுட்டு கர்த்தருக்காக வாழும்போது இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே கர்த்தரை ஏற்றுக்கணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ப்ரே மட்டும்தான் பண்ணணும். 2வது டினாமினேஷனை பற்றி பரப்ப வேண்டாம். ஸோ உங்கள் மத்தியில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இதில் வந்து எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை. சத்தியமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஏன்னா எனக்கு 1000 பேர் உட்காந்துருக்காங்களா, 2000 பேர் உட்காந்துருக்காங்க. நான் காலி சேர் பார்க்கும்போது என்ன தெரியுமா நினைப்பேன், நிறைய பேர் நினைப்பாங்க, நீ வந்து எங்கள் சர்ச்சுக்கு வா, அங்கே 10,000 பேர் இருப்பாங்க, வந்து பேசுகிறாங்க. நான் சொல்லுவேன், கிளம்பு நீ போ, 10,000 பேர் இருக்கிற இடம் எனக்கு வேணாம். இந்த காலி சேர்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ஜீசஸ் உட்காந்துருப்பார், அங்கெல்லாம் தேவதூதர் உட்காந்துருப்பாங்கன்றது என்னோட நம்பிக்கை, ஏன் பிலீஃப். அது எனக்கு ஜீசஸ் இருக்கிற இடம் தான் எனக்கு வேணும். எனக்கு அந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கிறான்னு முக்கியம் கிடையாது. எனக்கு அது யாருக்குமே முக்கியம் கிடையாது. அவங்க மீட்டிங் போட்டாங்க, அவங்கள கூட்டம் வந்துச்சு. இன்றைக்கி சும்மா சொல்கிறேன், இன்றைக்கி கேப்டன் மில்லர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குது. ஹவுஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்குது. கூட்டம் அங்கேயும் தான் இருக்குது. எத்தனை பேர் சேர்றாங்கன்றது முக்கியம் கிடையாது, யார் சேர்றாங்கன்றது தான் முக்கியம். ஓகேவா? நம்மளாம் சில்ட்ரன் ஆஃப் காட். ஸோ இந்த இடத்துல வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே யாருமே இல்லாமல் ஒரே ஒரு சின்ன பையன் உட்காந்தா கூட நான் இப்படி தான் பேசுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் இங்கே ஜீசஸ் இருக்காருன்னு. அவ்வளோதான், வெரி சிம்பிள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. காட் பிளஸ் யூ. டேக் கேர்.